மீண்டுமாக நமக்கு எவ்வளோ பேர் மறித்து விட்டார்கள். இல்லை, நேற்றைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. ஆனால் நம்ம அவங்களோட நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த ஆண்டையும் கூட காண செய்து மீண்டும் ஒரு சாம்பல் புதன்கிழமையை காணும்படியாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய கல்வாரி சிலுவையின் அன்பை மீண்டும் நாம் தியானிக்க வேண்டும். அவரை போலவே நாம் மாற வேண்டும் என்பதன் நோக்கம்தான். ஆகவே இந்த பாடல் நினைவு கூறுகிறது. ஆகவே ஆண்டவருடைய அன்பை, கல்வாரி அன்பை நாம் எப்பொழுதும் அதிகமாக இந்த நாட்களிலே எண்ண வேண்டும். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா,
இப்பொழுது கூட சற்று நேரம் வார்த்தைகளை தியானிக்கும் போது வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை ஒரு மோட்சமாக்கி இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த கிருபை நாட்களை காணும்படியான ஒரு சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபை நாட்களை நாம் பலவிதமாக பேர் சொல்லி நாம் அழைப்பது வழக்கம். லெந்து நாட்கள் என்று சொல்வோம், பரிசுத்த நாட்கள் என்று சொல்வோம், உபவாச நாட்கள் என்று சொல்லலாம், தியாக நாட்கள் என்று சொல்லலாம், ஆயத்தமாகும் நாட்கள் என்று சொல்லலாம், துக்க நாட்கள் என்று சொல்வார்கள், தபச நாட்கள் என்று சொல்வார்கள், கடினமான நாட்கள் என்று சொல்வார்கள். ஆனா என்ன கேட்டா, எல்லாவற்றை காட்டிலும் அதுக்கு பொருத்தமான ஒரு கால நாட்கள் என்று சொல்ல வேண்டும்னா சோதனை நாட்கள். என்னுடைய வாழ்க்கையில இந்த சோதனை ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு போன சண்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய குரல் திங்கட்கிழமையில இருந்து என்னுடைய குரல் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சு. இன்னைக்கு சுத்தமா டவுன் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. நான் கூலிங்ஸ்லாம் குடிக்கிறது கிடையாது, எதுவுமே நான் பயிர் குடிக்கிறது கிடையாது. ஆனால் சோதனை ஆரம்பமாகும். ஆனால் அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த ஆராதனைக்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். பொதுவாகவே 40 என்பது வேதத்தில் அநேக 40 விசேஷமான நாட்களை குறிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாக 40 என்று நமக்கு நினைவு வருவது நோவா காலத்திலே 40 நாட்கள் மழை. அதுதான் முதல் காரியம் நமக்கு ஞாபகம் வருது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வருது. மோசே உபவாசம் இருந்தார். எத்தனை நாட்கள் இருந்தார்? 40 நாட்கள் இருந்ததாக வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்க? 40 வருஷம். அந்த 40 வருஷமும் அவருடைய பாதரட்சிகள் கூட என்ன ஆகல, தேய்த்து போகல, உடைகள் கூட கிழிச்சு போகல, சின்னதா ஆகல. அது மாதிரி அப்படியே அற்புதமாக ஆண்டவர் 40 வருஷம் நடத்தினார். இஸ்ரவேலரை பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்த வருஷங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருஷங்கள். நீங்க வேதத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை விட கோலியாத் தினமும் வந்து போன நாட்கள் என்று கணக்கு பார்க்கும்போது 40 நாட்கள் 40 நாட்கள் வந்து போனதாக வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவராலே பெயர் பெற்ற தாவீது அவன் அரசாட்சி செய்த வருஷம் எத்தனை தெரியுமா? 40 வருஷம். இப்படி 40 என்பது விசேஷித்த காரணமா இருக்குது. யோனாவே நீ நினிவேக்கு போ என்று சொல்லி அவர் அந்த பேச்சை மீறி தர்ஷீஷுக்கு போகிறார். ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் அவரை அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் நினைவேக்கு கொண்டு வரும்போது யோனா அந்த ஜனங்களுக்கு கெடுவித்த நாட்கள் எத்தனை தெரியுமா? 40 நாட்கள். அது எப்படிதான் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு உபவாசம் இருந்தது எத்தனை நாள்? 40 நாள். இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர் தரிசனமானது 40 நாள். இப்படி பார்த்தீங்கன்னா வேதத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் ஒரு சில காரியங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். 40 என்பது ஒரு விசேஷமான காரியம். இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நடக்க போகிற சோதனையை நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம்? அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். நாம் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழணும். நன்மை செய்கிறவர்களாக, நல்லவர்களாக, ஆண்டவர் பிரதிபலிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு தாய் இருந்தார்கள். அவருக்கு 2 மகன். மூத்த மகன் பேர் வில்லியம், இளைய மகன் பேர் ஜான். அவருடைய கணவர் கப்பலுக்குள்ளே வேலை பார்க்கிறவர். ஒரு விபத்திலே கப்பலிலே செல்லும் போது ஒரு விபத்திலே அவர் மடிந்து விட்டார். ஒரு விதவையோடு இருக்கிற இந்த தாய்க்கு 2 பிள்ளைகள். ஆனா 7 வயது மூத்தவனுக்கு வில்லியமுக்கு 7 வயது இருக்கும்போது அவன் காணாமல் போய்விடுகிறான். இந்த அம்மா 37 நாங்க முயற்சி பண்றாங்க, அவன் கண்டே பிடிக்க முடியல. இப்ப இருக்கிறது கணவனும் இல்லை, மூத்த மகனும் இல்லை. ஆனா ஒரு இளைய மகன், அவனுக்கு இருக்க ஒரே மகன், அவன் ஜான். அவனை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார்கள். அவன் வாலிப வயதை அடைந்தான். அவனுடைய விருப்பம் எல்லாம் கப்பல்ல போய் அப்பாவை போலவே நான் வேலை செய்ய வேண்டும் என்று விருப்பம். இவங்க எவ்வளவு சொன்னாங்க, இல்ல அது ஒரு கடினமான பணி, நீ போக வேண்டாம், இல்ல இல்ல
அப்பா போய்விட்டால் பரவாயில்ல, அந்த இடத்தை நான் நிரப்ப வேண்டும், எனக்கு கப்பல்ல தான் பணிபுரிய வேண்டும் சொல்லி கப்பலில் போய் பணிபுரிந்தான். ஓரளவு ஒரு நல்ல நிலைமையிலே வந்தான். வளர்ந்து வாலிபனாக வளர்ந்த போது ஒரு நாள் தாயும் இந்த மகனும் ஒரு கடற்கரையிலே உட்கார்ந்து கொண்டு கடலை நோக்கி அவர்கள் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது தூரமாக ஒரு படகு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த படகு திடீர்னு பார்த்தா படகு தள்ளாடி கொண்டிருக்கிறது. தள்ளாடி கொண்டிருக்கிற இந்த படகை பார்த்த உடனே இந்த ஜான் ஓட ஆரம்பித்தான். இப்ப தாய் வந்து அவனை தடுக்கிறான். ஏக போறது இல்லை, அந்த போட்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க நான் காப்பாற்றணும். அப்ப சொன்னா, மகனே மன்னித்துக்கொள், உன்னுடைய அப்பாவை நான் இழந்து விட்டேன், உன்னுடைய அண்ணனை நான் இழந்து விட்டேன், நீ இருக்கிறது நீ ஒருவர் தான், உன்னே நான் இழக்க நான் ஆயத்தமா இல்லை, தயவு செய்து நீ போகாதே, போனால் உனக்கு என்ன ஆகிவிட்டால் என்னுடைய நிலையை யோசித்து பார்க்கிறார். அவன் சொன்னா, என்னமா இப்படி சொல்றீங்க, அங்க சில உயிர்கள் அங்கு தடுமாறி கொண்டிருக்கிறது, நான் எப்படி இதை பார்த்துக்கிட்டே சும்மா இருக்கேன், நீச்சல் தெரியும், நான் போய் எப்படியாவது காப்பாத்துறேன், ஆண்டவரை பாதுகாப்பார், இவ்வளவு சொன்னாங்க, நீ போகாத. கையை தட்டி விட்டு அவன் ஓடினான். போனா 3 பேர் அந்த கடலை அந்த போட்டில இருந்து கீழே இருந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் நான் வாலிபன். 3 பேரையும் அவன் பிடித்து கரையில கொண்டு வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம். 3 பேரையும் காப்பாற்றி விட்டான். அம்மா சொன்னாங்க, அம்மா ஓடி போய் சாணதான் கட்டி பிடிச்சாங்க, ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், நீ பரவாயில்ல, நீயும் வந்துட்ட, ஒரு 3 உயிரை காப்பாத்துட்ட, ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஒருவேளை நீ போக வேணாம் சொல்லும்போது நீ போகலன்னா அந்த 3 உயிர்கள் நிச்சயமாக இழந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த 3 பேர்ல ஒரு மகன் தாயை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அப்போ திடீர்னு வந்து ஓடி வந்து என்ன தெரியலையா அப்படின்றான். தாய்க்கு ஒண்ணுமே தெரியல. யாருக்கா நீ அப்படின்னு, அம்மா என்ன தெரியலையா, நான் தான் வில்லியம், நான் உங்களை விட்டு போன வில்லியம் நான் தான் அப்படின்னு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வில்லியமா நீ அப்படின்னு கட்டி அழைத்துக் கொண்டாங்க. இவ்வளவு நாள் நீ எங்க இருக்க? இல்ல, இப்படிதான் கடல்ல போட்டுல போயிட்டு இருக்கும் போது கடற்கொள்ளையர்கள் வந்து என்ன எடுத்துட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க. நான் அங்க பிழைத்து நான் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த பக்கம் வரும்போது இப்படியாக கடல்ல நான் மாட்டிக்கொண்டேன். ஒருவேளை தம்பி வந்து என்னை காப்பாற்றுறதா என்னை உயிரோடு பார்த்துருக்க முடியாது. இன்னைக்கு நான் உங்களோடு இருப்பதற்கு அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் அம்மா நினைச்சாங்களா, ஒருவேளை என் பையனுக்கு ஏதாவது சொல்லி அந்த நன்மை செய்ய ஓடும்போது தடுத்திருந்தா என்னுடைய மூத்த மகனை நான் இழந்திருப்பேன், உண்மையாகவே இழந்திருப்பேன். இப்போ இருவருமே எனக்கு கிடைத்து விட்டார்கள் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களா? அல்லேலூயா. உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே சில தீர்மானங்களை நீங்க எடுக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவான், இந்த பொதுவாக தவசு நாட்கள் வந்துட்டாலே நமக்கு முதல்ல வர்றது நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். நல்லது, அட்லீஸ்ட் 40 நாட்களாக நான்வெஜ் சாப்பிடாம இருக்கலாம். இல்ல, ரொம்ப நல்லதுதான். கட்டாயம் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனா நாம் பல காரியங்களை நாம் தீர்மானித்து அதை சரியாக செயல்படுத்துகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். நீங்க என்ன பூ வைக்க மாட்டாங்க ஒரு சிலர் நிறைய காரியங்கள் இருப்பாங்க. எவ்வளவு காரியங்கள் 40 நாள் வருது தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த 40 நாட்கள் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நமக்கு தந்த 1000 நாட்கள் அனைத்திலுமே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இது ஒரு விசேஷித்த நாட்களாக நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நமக்கு பலவிதமான சோதனைகள் அருளப்பட்டிருக்கிறது, உபத்திரவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அருள் என்று வேதம் சொல்கிறது. அதனால நீங்க சோதனைகள் உபத்திரவங்கள் வந்துச்சுன்னா நீங்க பயப்படாது. ஏன்னா அது இல்லைனாதான் நீங்க பயப்படணும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சோதனைகள் உண்டு. வேதத்துல 3 பேர் சோதிக்கப்பட்டார்கள். அதிலிருந்து அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள், எதனால் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி 3 காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம், எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை. இந்த சோதனையை அவன் மேற்கொள்ள வேண்டும். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா தேவனும் சோதிக்கிறார், பிசாசும் சோதிக்கிறார்.
அப்ப யார் சோதிக்கிறார் என்பதை நீங்க தான் அறிந்து கொள்ளணும். ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் எந்த சோதனையும் யாரால் வருகிறது, தேவனால் வருகிறது. இங்கே இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எந்த காரியம் நடந்து வருகிறதுனா, பிள்ளை இல்லாத இருந்தார். 75 வயதிலே ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்தார், உன்னை நான் பெருகவே பெருகப்படுவேன். ஆனா ஈசாக்கை அவன் பெற்ற போது அவனுடைய வயது 100. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அவன் காத்திருந்தான். காத்திருந்து இப்போ ஈசாக் கொஞ்சம் வளர்ந்து நிற்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படி எனில் தேவன் அவரை நோக்கி ஆபிரகாமே என்றார். அதுக்கு அவர் சொல்ல பதில் பாத்தீங்கன்னா, இதோ அடியே. அந்த வார்த்தை, இந்த அடியே வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இந்த வார்த்தைகளை நாம் சொல்றோம் ஒவ்வொரு நேரங்களிலும் அடியே இந்த வார்த்தை சொல்லுவோம். அது ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறவர்கள் தான் அடியே என்று சொல்ல முடியும். இங்கே ஆபிரகாமே என்று அழைக்கும் போது அடியே என்று சொல்லும்போது அவன் எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை அவன் அடியே என்று சொல்லியிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் தேவன் இந்த இடத்துல பாருங்க, நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமார். ஆண்டவர் ஆபிரகாமை எந்த அளவுக்கு சோதிக்கணுமோ, இம்சப்படுத்தணுமோ, கஷ்டப்படுத்தணுமோ அந்த வார்த்தைகள் தான் சொல்றாரு. சும்மா உன் பையனை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வேணும்னே என்ன சொல்றாரு, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், இதெல்லாம் சொல்றாரு. என்ன, அதாவது அவ்வளவு பாசத்துக்குரியவன், தேவன் பாசத்துக்குரியவன். அவனை நீ மோரிய தேசத்துக்கு கொண்டு போய் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றுமே அங்கே தகன சோதனையிலே இது பயங்கரமான சோதனைங்க. நீங்களும் நானும் தான் என்ன பண்ணிருக்கோம் யோசிச்சு பாருங்க. அடியே என்று சொல்லிட்டோம், என்ன பேர் சொல்லி அழைத்தா ராஜ்குமாரே அழைக்கா அடியேன்னு சொல்லிட்டேன். ஒரே குழந்தை வச்சிருக்கிறானே என் வலி கொடுன்னு சொல்லிட்டு நான் வளர்ந்து வந்து வாலி வயசுல இருக்கும் போது யோசிச்சு பாருங்க, என்னால் முடியுமா? ஆனா சோதனையை ஆபிரகாம் மேற்கொள்கிறார். அழகா மேற்கொள்கிறார். ஒரு வார்த்தை சொல்லல, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே எப்ப போனா தெரியுமா? அதிகாலையிலே. அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அதிகாலை லேட் பண்ணல. நல்லா கவனிக்கணும். நம்மளா இருந்தா ஒரு நாள் போய் 2 நாள் போய் 4 நாள் கடந்து சூழ்நிலை மாறுமா இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்லிட்டார், ஈசாக்கை வழி கொடு போயிட்டான். அதுக்கு காரணம் என்ன என்றால் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினாலே அவன் சோதனையை மேற்கொள்கிறதை பார்க்கிறோம். என்ன நம்பிக்கை? 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, இங்கே காத்திருங்கள். நான் அந்த வார்த்தைகளை படிக்கும் போது நீங்க வேதத்தை நல்ல பொறுமையா படிக்க. நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி அவன் ஒருமையில சொல்ல வருவேன் என்று சொல்லல. போற நோக்கம் என்ன? ஈசாக்க பலி கொடுக்கணும். ஈசாக்க பலி கொடுத்துட்டா திரும்பி வரும்போது ஆபிரகாம் மாத்திரம் தான் வரும். அப்ப என்ன சொல்லிருக்கிறோம்? உங்களிடம் நான் திரும்பி வருவேன். ஆனா என்ன சொல்றான்? திரும்பி வருவோம். அல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. ஆபிரகாமை விசுவாசிகளின் தரப்பு என்று வேதம் சொல்றத சாதாரணமா சொல்லிருக்கு. என்ன நம்பிக்கை பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. இதை நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரும்பி வருவோம். தேவன் ஈசாக்கு கேட்கிறான், பலி எங்க? என்ன சொல்றான்? கர்த்தர் பார்த்துக்கொள்ளும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கடைசி வரைக்கும் ஈசாக்கை நாம் பலி கொடுப்போம் என்று சொல்லி அவன் ஒருபோதும் கேட்கல. ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், உன்னை நான் பெருகவே பெருகப்படுவேன். அப்பேற்பட்டவர் ஈசாக்கை பலி கொடுக்க அவர் ஒத்துப்பாரு. யோசிப்பாரு. இந்த நம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆபிரகாம் இந்த சோதனையிலே ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆனா இந்த நாட்களிலே நமக்கு துன்பங்கள் அதிகமாக வரும். நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆ
போதும். துன்பப்படுவது அவசியம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சோதனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், உபத்திரவங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வியாதிகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது இந்த லெந்து நாட்களிலே, இந்த கிருபை நாட்களிலே, இந்த தபசு நாட்களிலே நிறைய பிரச்சனை வரும். ஆண்டவருக்கு அறிஞ்சு நிறைய பிரச்சனை வரும். ஆனா அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் மேல் ஆபிரகாமை போல நீங்க நம்பணும். அதுதான். அப்பதான் நீங்க வரக்கூடிய சோதனைகளை மேற்கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது யாக்கோபு 1:1 சோதனை சகிக்கிற மனுஷன் நமக்கு சகிக்க மனசு. சகிக்கணும்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். சகிக்கிறது அதை ஏற்றுக்கொள்வது, இன்பத்தோடு ஏற்றுக்கொள்வது. ஆபிரகாம் எந்த நிலையிலும் ஆண்டவருக்கு விரோதமாக பேசினார். சொன்ன உடனே அதிகாலை எழுந்து மகனை கூப்பிட்டு கழிக்க வேண்டியதாக கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போவார். நம்முடைய நம்பிக்கை என்ன? ஒரு கேள்வி வச்சுப்பாரு இல்ல, நம்முடைய நம்பிக்கை என்ன? மற்ற நேரங்களிலே நான் நம்புறோம். ஆனா நாம் சோதிக்கப்படும் போது, நாம் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து வரும்போது, நம் பிரச்சனைக்குள்ளே நாம் வாழும்போது, நம்மை வியாதிகள் சூழ்ந்திருக்கும் போது நாம் நம்முடைய நம்பிக்கையை எப்படி வைத்திருக்கிறோம்? கர்த்தரே நம்முடைய நம்பிக்கை அவசியமாக. அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கையை மேற்கொள்வதன் மூலமாக தான் சோதனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஆகவே இங்கே ஆபிரகாமுக்கு வந்த சோதனையை அவன் நம்பிக்கையினாலே அவன் மேற்கொண்டான் என்று வைத்து வாசிக்கிறோம். சரி, இரண்டாவது சோதிக்கப்பட்ட ஒரு மனிதர், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் தான் யோபு. வாசிங்கள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1:12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாது என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதி விட்டு புறப்பட்டு போனான். இங்கே ஒரு சோதனை யாருக்கு? யோபுவுக்கு. இது யாரால் வருகிறது? சாத்தானால் வருகிறது. ஆனால் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. நல்ல கவனிக்கணும். சாத்தான் வரும்போதே ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபுன்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. உங்களை எண்ணி பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? இந்த கிருபை நாட்களிலே, இந்த லெந்து நாட்களிலே நாம் 40 நாட்கள் நாம் கடக்கிறோம். அதற்கு பிறகு நாம் பெரிய வியாழன், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் ஆச்சரிக்க போகிறோம். குருத்தோலை, சிறப்பான வெள்ளிக்கிழமைகள் நிறைய வருகிறது. ஆனா இந்த நாட்களிலே நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நீங்க எப்படி இருக்க போறீங்க? ஒரு நம்பிக்கையினாலே மேற்கொண்டு அதை அவன் வெற்றி பெற்றான். இங்கே இந்த யோபு வந்த சோதனையை அவன் மேற்கொண்டது எதனால் என்று சொல்லும் போது நன்றியினால். ஆண்டவர் மேல் அவன் வைத்த அந்த சொன்ன அந்த நன்றியினாலே அவன் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். என்ன சொல்றான்? 21ஆம் வசனத்துல, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். எப்ப சொல்றான்? பலவீனப்பட்டு, உடம்பு ஃபுல்லா வியாதிப்பட்டு, பிசாசினாலே சோதிக்கப்பட்டு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் ஜீவனை மாத்திரம் நீ என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. நீ என்ன வேணா பண்ணிக்கணும், என்ன வேணா பண்ணிக்கணும், ஆனா அவன் ஜீவனை மாத்திரம் தொடக்கூடாது. பிள்ளைகள் 10 பேர் இறந்து போனாங்க, சொத்துக்கள் இறந்து போச்சு, எல்லாம் போச்சு, சொந்தங்கள்லாம் போச்சு. எப்படி இருக்கு வச்சு பாருங்க. உடம்பெல்லாம் வியாதி, சோதனைக்கு மேல் சோதனை. அதை மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ள முடியும்? 20ஆம் வசனத்துல அவன் மேற்கொள்ளாங்க. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு. அதாவது எனக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சுன்னா நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நான் நன்றி சொல்லுவேன். ஆனா இந்த நிலைமையிலே நான் நன்றி சொல்ல முடியுமா? இந்த சோதனையை அவன் மேற்கொண்டதற்கு காரணம் எல்லா நிலைகளிலும் அவன் நன்றி உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அடிக்கடி சொல்றார், யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. ரொம்ப அருமையான ஒரு மனிதர் யோபு. குடும்பத்தையும் அப்படிதான் பாதுகாத்தார். குடும்பத்தை அவர் வளர்ப்பதிலும் அப்படிதான் பாதுகாத்தார். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் யோபுதான்.
எல்லாம் கூடி வரும்போது ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ, தவறு செய்திருப்பார்கள் சொல்லி எல்லாரும் கூடி வர செய்து ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்களை பரிசுத்தம் படுத்தபடியாக சொல்வதை பார்ப்போம். இப்பேற்பட்ட யோபுக்கு பிள்ளைகளுக்கு சொந்தங்களுக்கு சரீரத்தில் வியாதி வந்துருச்சு. அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளால சொல்ல முடியாது. இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அடுத்த வசனத்தில் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஒரு சின்ன காரியம் நமக்கு எதிராக நடந்துட்டா போதும், முதல்ல மாற்றது யார் தெரியுமா? ஆண்டவர் தான். இந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லை, இந்த ஆண்டவருக்கு எமல கருணை இல்லை, இந்த ஆண்டவருக்கு என்ன நினைக்கவே நேரம் இல்லை. இல்ல நம்ம எங்க வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கையில ஏற்றி வச்சுக்கிறார். உங்களை கீழே கூட விடுறது இல்லையா ஆண்டவர்? நம்ம நினைக்கிறோம் நம்ம கீழே விட்டு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம நடக்கல. ஆண்டவர் தன்னுடைய கரங்களே நம்ம ஏந்து கொண்டார். உன்னதமானவரை அந்த பாடல் பாடும்போது சொல்றேன், கரங்களில் ஏந்துகிறவர். அதை நாம தான் நன்றி இல்லாதவர்களா ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த ஒரு விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுவோம். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுத்தப்படுத்தி அனுப்பினார். திரும்பி 10 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஒருத்தவங்க திரும்பி வரும். ஆண்டவர் விசனமாய் கேட்கிறார், நான் குணப்படுத்துறது 10 பேர் ஆச்சு, மீதி 9 பேர் எங்க? ஆனா 10 பேருக்கு சுகம் கிடைச்சிருங்க. ஆனா ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு தான். என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய பிள்ளை நன்றி செலுத்துறதுனால ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஒரு நாள் சுகம் பெற்றாங்க, ஆனா இவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அதுதான் சோதனைகளிலே நாம் வரும்போது ஆண்டவருக்கு நான் நன்றிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். கஷ்டத்துலதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமா, சந்தோஷமா எல்லா நிகழ்வும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது நன்றி சொல்ல தெரிய வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கும் போது, துன்பங்களை அனுபவிக்கும் போது, வியாதிகள் நமக்கு வரும்போது நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வியாதிகளுக்கு நன்றி, ஆனாலும் நீ எனக்கு சொல்லணும். ஏன்னா யோபு எல்லாத்தையும் இழந்ததில்ல, இழந்ததே இருந்தாலும் முடிக்கும் போது அவன் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தாரே சொல்லி வைத்திருக்கிறான். அவர்கள் மாதிரி பிள்ளைங்க அவ்வளவு அழகா, அதுக்கு அவ்வளவு அழகான பிள்ளைகளை நீங்கள் அவர் கொடுத்தார். இழந்து போனதுனால் 2 மடங்கு டபுள் இரண்டத்தனையான ஆசீர்வாதம். காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த சோதனையை அவன் மேற்கொண்டதனுடைய காரணம் என்னன்னா நன்றி சொல்றான். நீங்கள் நான் நன்றி எவ்வளவு ஆண்டு சித்திருக்கிறார் யோசிச்சு நம்ம கடந்து வந்த பாதையை யோசிச்சு பாருங்க. ஆனா நமக்கு எப்பொழுதுமே நமக்கு அதை எல்லாத்துக்குமே நான் குறை சொல்லிக் கொண்டேதான் ஆண்டவர். எவ்வளவு ஆண்டவர் செஞ்சாலும் ஆமா ஆண்டவர் இன்னும் நம்ம கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்றார் போல அவருடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் நிச்சயமா செய்யலாம். கிருபைகள் வேறுபடும், அவ்வளவுதான். நம்முடைய அவர் கிருபை கொண்டுதான். ஆனா நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வது வேறுபடும். ஆனா நான் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும், நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். 3வது ஒரே காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கின்றேன். 3வது ஒருவர் சோதிக்கப்பட்டார். அதுதான் வாசிக்க கேட்கிற மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது யாரால் சோதிக்கப்படுகிறார்? பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்படுவது யாரு? இயேசு கிறிஸ்து. மனுஷனால் அவ்வளவு பரவாயில்லைங்க, இயேசுவே விட்டு வைக்கிறார். பிசாசினால் ஒரு பேர் கொடுக்கிறது. என்ன பேரு? சோதனைக்காரன். 4ஆம் அதிகாரம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் வசனமா அது பார்த்து வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரர் அவருக்கு பேரை பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பேரு? சோதனைக்காரன். டெஸ்ட். அதான் சோதனை. நீங்க அதை ஜெயிப்பீங்க. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சோதனை வரும், பிசாசாக கூட வரும், ஆனா வெற்றி பெறும். அதுதான் இங்க இயேசு சோதிக்கப்பட்டார் என்று சொல்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேற்ற உபாசிக்கும்படியாக அவர் மலைக்கு செல்லும்படியாக ஆயத்தமாகும் போது இங்கே இந்த சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லுங்க. யார் யாருக்கு சொல்றது? இல்ல யார் யாருக்கு சொல்றது? இந்த உலகத்தை படைத்த தேவனை பார்த்து இந்த பிசாசு சொல்றா, நீ தேவனுடைய குமாரனை என்றால் அவனுக்கு சந்தேகம் எல்லாம் கிடையாது. பிசாசுக்கு சந்தேகம் எல்லாம் வராது. அவர் தான்
தேவனுடைய குமாரன் என்பது அவருக்கு 100% தெரியும். ஆனாலும் இயேசுக்கிட்டே வந்து சோதிக்கிறான். இப்படிதான் வருவான் சோதனைக்காரன், பிசாசு நமக்கு இப்படிதான் வருவான், தந்திரமாய் வருவான். அதை நீங்க மேற்கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தை மூலமாக தான் நீங்க மேற்கொள்ள முடியும். நல் வார்த்தையின் மூலமாக நீங்க மேற்கொள்ள முடியும். நம்பிக்கையின் மூலமாகவும், நன்றியின் மூலமாகவும், நல் வார்த்தைகள் மூலமாகவும் நீங்கள் சோதனைகள் மேற்கொள்ள முடியும். இங்க 3 முறை பிசாசு வந்து 3 முறை இயேசுவிடத்தை சொல்லுகின்றான். இந்த கல்லுகள் அப்பங்களாக சொல்லும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு பிரதியுத்தமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவன் நமக்கு ஜீவன் தருங்க, நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த வேத வார்த்தை நமக்கு ஜீவனை தரும். இந்த வேத வார்த்தை நம்முடைய சோதனைகளை எடுத்துக் போடும். இந்த வேத வார்த்தை வியாதிகளை நீக்கும். இந்த வேத வார்த்தை நமக்கு நன்மைகளை கொண்டு வா. ஆனா நம்ம பைபிளை படிக்கணும். இன்றைக்கு எடுத்து பைபிள் படிச்சிட்டீங்களா? அட்லீஸ்ட் 40 நாட்கள் தீர்மானம் எடுங்க. ஆனால் இவ்வளவு நாள் நான் சரியா ஜெபிக்கல, சரியா வேதத்தை வாசிக்கல, சரியா ஆலயத்தின் காரியங்களில் எதுவுமே செயல்படல, நான் இந்த வாழ்க்கையில் சரியாவே எதுவுமே செய்யல. இன்னும் ஒரு தீர்மானம் ஆகல. 40 நாட்கள்ல நீங்க ஆரம்பிங்க. ஆண்டவர் தொடர்ந்து உதவி செய்யும். நீங்க ஆரம்பிச்சுட்டா மட்டும் போதும். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை மூலமாக கூட என்ன பண்ணுவாங்க, அங்க பிழைப்பான் என்று சொல்றாங்க. சரி, உடனே என்ன பண்ணாங்க பிசாசு? அங்கே போயிட்டு நல்ல உயரமான தேவாலயத்துக்குள்ளே கொண்டு மறுபடியும் அதே சொல்றோம், நீ தேவனுடைய குமாரனையானால் ஆள என்னுடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிடாதபடி அவர்கள் உண்மை கரங்களில் ஏற்றுவார்கள். ஆண்டவர் 2வது முறையில் சொல்றாரு, அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை என்று மன்னிச்சுங்க என்று எழுதியிருக்கிறது. வேத வார்த்தையை சொல்லிதான். நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல எல்லாம் உன்னதமாகவே சொல்லப்பட்ட காரியம் அங்க எடுத்து சொல்லுங்க. எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே. நீங்க சில நேரங்களில் வரக்கூடிய சோதனையை ஜெயிப்பதற்கு இந்த வேத வசனம் உங்களுக்கு அவசியம். ஆண்டவர் சொல்ற வேதத்தை மறந்தா பிள்ளைகளை கடினமான வார்த்தை. நம்முடைய பிள்ளைகள் சில நேரத்தில் மறக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வேதத்தை சரியா படிக்கிறது, சரியா இல்லை, படிக்கிறதே கிடையாது. வேதமும் ஜபமும் நம்முடைய தலைமைக்கு ரொம்ப அடிக்க சொல்ற ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் மாதிரி. சரி, 2 ரெக்கைகள். நான் உயரம் போக வேண்டும் என்றால் 2 வேணும். ஒன்ன மடக்கி வச்சுட்டு 1 அடிச்சாலும் எப்படி போகாது, உயரம் போக முடியாது. நம்முடைய வாழ்விலே ஜபமும் வேதமும், வேதத்தை நிறைய படிக்கிறதே கிடையாது. மறந்துட்டீங்கன்னா, இந்த ஆண்டுடைய வார்த்தையை நீங்க மறந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பிள்ளைகளை மறந்து. அதை சொல்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இங்க அந்த காரியத்தை செயல்படுத்துறதை பார்க்கிறோம். 3வது மறுபடியும் கூப்பிட்டாங்க. என்ன நடக்குது? அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டான். 9ஆம் வசனத்துல இதுவரைக்கும் புதியம்னா சாப்பிடுங்கன்னா இப்ப என்ன சொல்றா? நீ என்ன சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை என்ன வார்த்தை இல்ல. இதை படிக்கும் போது சாதாரணமாக எனக்கு இவ்வளவு கோபம் யோசிச்சு பாருங்க. நான் தான் கடவுள், நான் தெய்வம், என்ன பார்த்து வந்து சொல்றான் இல்ல. அதை கூட அவரு எப்படி மேற்கொள்றாரு? அடுத்த வசனத்துல அதற்கு இயேசு, அப்பொழுது இயேசு இப்பதான் சொல்ற, இப்பதான் அந்த வார்த்தை மேற்கொள்ள, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று அவர் சொன்னதா சொல்லல, எழுதியிருக்கிறதே. வேத வார்த்தையை மேற்கொண்டு பிசாசை அவர் சும்மா அப்படியே நின்றுகிட்டே ஜெயிக்க முடியும். நாம வேத வார்த்தையுடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை அவர் செயல்படுகிறார். இயேசு இந்த சோதனையை அவர் மேற்கொண்ட காரியங்களை பார்க்கும்போது அவருடைய வார்த்தையை சொல்லி, நீங்க ஆண்டுடைய வார்த்தையை மனசுல வச்சு வேதத்தை மனப்பாடம் பண்ணணும். வேதத்தை ஒரு நாளைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு அதிகாரமாக நான் படிப்பேன், சின்னதோ பெருசோ ஒரு அதிகாரம் படிப்பேன். எவ்வளவு நேரத்தை நான் மீட் பண்றோம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் மீட் பண்றோம், மொபைல்லையும் டிவிலையும் சுவையா சமைப்பதிலும் இல்ல எங்கே வெளியே போகுது எவ்வளவு நேரம் சார். ஆனா பைபிள் படிக்கிறது பண்ண நேரம்
இந்த கிருபை நாட்களிலே, இந்த தபச நாட்களிலே, இந்த 2 நாட்களிலே ஒரு சின்ன ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, எனக்கு நிறைய சோதனைகள் உண்டாகும், இவையெல்லாம் நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆபிரகாமை போல நம்பிக்கை உடையவனாக, யோபுவை போல நன்றி உள்ளவனாக, ஆண்டவரே உம்மை போல உம்முடைய தேவனுடைய வார்த்தையை சொல்லி அதை நான் மேற்கொள்ள தீர்மானம் இருக்குமா? இந்த நாட்கள் அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு எதுவுமே நாட்கள் கிடைக்குமா? நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லை. கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை நாட்களை தந்திருக்கிறார். இந்த 2 நாட்களிலே நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? ஆண்டவர் ஒரு புது வாழ்க்கை, இது வரைக்கும் எப்படியோ வாழ்க்கை ஆண்டவர், ஆனா இந்த நாட்கள் தொடர்ந்து அந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆக நீங்கள் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை நம்பிக்கை, கர்த்தருக்கு எல்லா நிலையிலும் நன்றி, எல்லாத்தையும் மேலாக கர்த்தருடைய வார்த்தை மேலே ஒரு பிரியம், அதை வாசி, அதன் மூலமாக நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஆக கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் ஆயத்தப்படுவதாக இருக்கிறார். இந்த கிருபை நாட்களிலே நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவரை சுவாசியுங்கள், ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் வருகிற சோதனைகளிலிருந்து மேற்கொள்ள கர்த்தர் பலன் கொடுப்பார். நம்பிக்கையோடு இருங்கள், நன்றியோடு இருங்கள், நல் வார்த்தையை செயல்படுத்துங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.